கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் எல்லாருமே நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். எப்படி மாற்றப்பட்டோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் இலவசமாய் அவருடைய கிருபையினால் மீட்கப்பட்டோம். அந்த இரத்தம் நம்மை பாவமர கழுவி நம்மை மீட்டு கொண்டது. பாவிகளாகிய நமக்கு என்ன கிடைக்கணும்னா மரணம் தான் கிடைக்கணும். நம்ம எல்லாம் பாவத்தில் மூழ்கி அமிழ்ந்து போய் நம்முடைய தலைமுறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம படைத்த தேவனை நம்ம மறந்து போனோம். நம்ம அவருக்கு விரோதமாய் பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் செய்து நம்ம பாவிகளாய் மாறிப்போனோம். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மேல் சாபம் வந்து விழுந்தது. அந்த சாபங்கள் நம்மை மாத்திரல நம்முடைய தலைமுறைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருந்தது. அதனால நம்மை படைத்த தேவன் நம்மேல் இரக்கம் கொண்டு அவருடைய கிருபையினால் நம்மை இலவசமாய் மீட்டு கொண்டார். கர்த்தருடைய இரத்தம் நம்மை மீட்டு கொண்டது. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் எந்த காரியமும் செய்யவே இல்லை. நம்ம பாவம் தான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ நம்ம எந்த முயற்சியும் செய்து நம்ம ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்காக அவர் இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு நம்ம என்ன செஞ்சார்? அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டார். இது நம்மளால் இல்லை, அவருடைய கிருபையும் இரக்கத்தினாலும் கிடைத்த ஈவினால் கிடைத்த பரிசு இது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் செய்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தினா மட்டும்தான் அந்த பாவம் கழுவப்பட முடியும். ஆனால் நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கும்போது அந்த பரிசுத்த இரத்தம் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்குது. அவர் அதனால் நம்மேல் இரக்கம் பாராட்டி நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவுறதுக்காக அவர் தன்னை தானே தாழ்த்தி அந்த குற்றமில்லாத பரிசுத்த தேவன் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். அவர் அதனால் என்ன செஞ்சார்? அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். இதை நன்றியுள்ளவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். நம்முடைய பாவத்தை கழுவு தந்த தேவன், நம்மை மீட்டு எடுத்த தேவன், நம்மை அவருக்குள் நீதிமான்களாய் பிழைக்க வைத்த தேவனை நாம் எப்பொழுதும் நன்றியோடு நினைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஸ்தோத்திர ராஜா, இன்னைக்கு நீங்கள் தந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றியப்பா. தகப்பன இந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்களை எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாய் மாற்றணும் ராஜா. நீர் எங்களுக்கு செய்த கிருபையும் இரக்கத்தை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கணும்ப்பா. உமக்காக நாங்கள் என்ன செஞ்சோன்னு நினைக்கணும்ப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய வல்லமையான கரம் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.